Advanced Techniques of Instructions ஓட யூனிட் 5 ஓட புக் பேக் கொஷின்ஸ் ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டிஸ்கஸ் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங். இந்த லெசன் ஃபுல்லாவே இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங் பத்தி தான் பேசியிருப்பாங்க. இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் மீன்ஸ் நத்திங் பட் நம்ம ஸ்கூல்ஸ்ல கிளாஸஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா டச் போர்டு. இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எல்லா கிளாஸ்லயுமே இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல 1 or 2 இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பீரியட் செஷன் அதுக்குன்னு அப்ரோப்ரியேட்டா வச்சு அதுல போய் டீச் பண்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்க போகுது. சரிங்களா? இந்த இந்த லெசன்ல வந்து நமக்கு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் கடகடான்னு அதை வந்து உங்களுக்கு ஒரு ரிவைஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங் இஸ் அ மாடர்ன் டீச்சிங் அப்ரோச் தட் இன்டிகிரேட்ஸ் டெக்னாலஜி இன்டு த கிளாஸ் ரூம் டு என்ஹான்ஸ் தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். It combines the use of a computer, projector, and touch-sensitive whiteboard to create an interactive and engaging environment for both teachers and students. This method has gained popularity in various educational settings, including schools and higher education institutions, due to its ability to provide dynamic and visual learning experiences. Next வந்து பாத்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஸ்டைலஸ் யூஸ் பண்ணியோ இல்ல ஃபிங்கர் டச் ஸ்கிரீன் போர்ட்ஸே நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ டச் ஸ்கிரீன் வச்சோ இல்ல ஸ்டைலஸ் வச்சோ மிஸ் ஸ்டைலஸ் மீன்ஸ் நத்திங் பட் அது வந்து இன்டராக்டிவ் பென். சரிங்களா? ஸோ இது கனெக்ட்ஸ் அ கம்ப்யூட்டர் அண்ட் அ ப்ரொஜெக்டர் enabling the teacher to project lessons and multimedia resources on the board. வீடியோஸ், பிபிடிஸ் இது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட். The interactivity of the board allows users to engage with the content in real time, either by writing, drawing, or manipulating objects displayed on the screen. காம்பனன்ட் ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர். எதுல ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போறோம்? கம்ப்யூட்டர்ல. நெக்ஸ்ட் எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்? ப்ரொஜெக்டர்ல. எதுல ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்? ஒயிட் போர்ட்ல. சரிங்களா? இதுதான் இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கம்ப்யூட்டர் ஆக்ட்ஸ் தி கண்ட்ரோல் சென்டர் ரன்னிங் த சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்டோரிங் எஜுகேஷன் கான்டென்ட் such as lessons, multimedia and interactive exercises like PPT, videos இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி projects the content from the computer onto the whiteboard, transforming into a large touch sensitive screen. Next one, the whiteboard, the interactive surface where content is displayed and users can interact with the projected materials. This could be either a traditional whiteboard or a smart board. Next one, the features of interactive whiteboard பார்த்தோம்னா touch sensitivity. The primary features of interactive whiteboards is their ability to respond to touch. Teachers and students can use their fingers and styluses to directly interact with the displayed content, such as moving images, highlighting text, or solving problems. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீடியா இன்டிகிரேஷன். இப்போ இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸோட இது வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டராக்ட் பண்ண மல்டிமீடியா வீடியோஸ் இது எல்லாத்தையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் அலோஸ் டீச்சர்ஸ் டு இன்டிகிரேட் வீடியோஸ், இமேஜஸ், ஆடியோ அண்ட் அனிமேஷன்ஸ் டு தியர் லெசன்ஸ். திஸ் என்ஹான்சஸ் விஷுவல் அண்ட் ஆடிட்டரி லேர்னிங், கேட்டர்ஸ் டு டிஃபரண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ். ரியல் டைம் கொலாபரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Interactive whiteboards வந்து enables real-time collaboration where multiple students can interact with the board simultaneously. This promotes teamwork and peer learning. Internet connectivity இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அட் டைம்ஸ் நமக்கு அது இல்லாமலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Many interactive whiteboards can be connected to internet, allowing teachers to access online resources, websites, and educational tools in real time. அது இல்லாமலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ஹான்ஸ்டு என்கேஜ்மெண்ட். இது என்கேஜ்டா வச்சுக்கோ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஒயிட் போர்டில் கூப்பிட்டு அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கும்போது அது வந்து என்கேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க டைவர்ட் ஆகி போகிறத நிறையவே அது ரெடியூஸ் பண்ணும். இம்ப்ரூவ்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டீச்சிங். டீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இமீடியட் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். இன்க்ரீஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து use of interactive whiteboards in different educational settings. ஒரு கேஜி லெவல், கிண்டர் கார்டன் லெவல்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, in primary and secondary schools, interactive whiteboards allows teachers to present lessons in a more engaging and interactive way.
They are particularly useful for subjects like science, mathematics, and languages, where visual aids and interactive activities can enhance learning. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கார்ட்டூன் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கார்ட்டூன் பார்க்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ட்டூனிக்காக நம்ம காட்டும் போது அவங்களுக்கு ரொம்பவே அது வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோஸ், பிபிடிஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அத பார்க்கும்போது அனிமேட்டடா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் சப்போர்ட்ஸ் அட்வான்ஸ்ட் டீச்சிங் டெக்னிக்ஸ், இன்க்ளூடிங் கொலாபரேட்டிவ் லேர்னிங், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ஸ், and multimedia based instructions. Professors can use interactive whiteboards to present detailed research, complex data settings, and interactive case studies. Next வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல பார்த்தோம்னா, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் ஆர் பர்டிகுலர்லி எஃபெக்டிவ் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் செட்டிங் ஆஸ் தே ப்ரொவைட் டாக்டைல்ஸ்னா என்ன, நம்ம ஃபிங்கர்ஸ்ல டச் பண்ணி அவங்க வந்து அது உணர்ந்து அதுல இருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது. அண்ட் விஷுவல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கேட்டர்ஸ் டு டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுங்க. தி இனிஷியல் செட்டப் காஸ்ட் ஆஃப் ஃபார் interactive whiteboards can be high, including the cost of purchasing the board, projector, and necessary software. This can be a barrier for some educational institutions. அதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாகவே இருக்கும். ட்ரைனிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸுக்கு நிறையவே ட்ரைனிங்லாம் தேவைப்படுது. சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒயிட் போர்டு ஒன்லி ஃபார் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்ல சும்மா வீடியோ காட்டுறதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது சரியா யூஸ் பண்ண தெரியலன்னா, அது ரொம்பவே கஷ்டம். அதுதான் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் லைக் டெக்னாலஜி. இதுலயும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையவே வரும். அட் அட் டைம்ஸ் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மிஷின் தானுங்க. எப்ப வேணா அதுல வந்து மேல்ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணும். லெசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது ஷட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ஓவர் ரிலையன்ஸ் ஆன் டெக்னாலஜி. There is a risk that teachers may over rely on interactive whiteboards. அவங்க ஓவரா அதை மட்டுமே காட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அவங்க பேசுறதுக்கு ரெகுலேட் பண்ணிட்டு டீச்சர்ஸ் கொஞ்சம் ஃப்ராங்கா சொல்லணும்னா கொஞ்சம் லேசி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுவும் ஒரு சேலஞ்ச் தான் அப்படின்னு சொல்றாங்க. Interactive whiteboard based conclusion. Interactive whiteboard based learning represents a significant advancement in educational technology. இது கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி டு கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்ல கூட இது யூஸ் பண்றாங்க டு ப்ரொமோட்டிங் கொலாபரேட்டிவ் லேர்னிங். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் அண்ட் ஒயிட் போர்ட். கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் அண்ட் ஒயிட் போர்ட் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது தான். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா, the combination of computer, projector and whiteboard forms the foundation of modern interactive teaching and learning environment. This trio of tools allows educators to present lessons in an engaging and dynamic manner, catering to a variety of learning styles. Together, they create a multimedia-rich classroom where information can be displayed, interacted with, and manipulated to enhance the learning experience. Components பார்த்தோம்னா நமக்கு first computer. The computer acts as a control center. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் ஆக்ட்ஸ் as a control center. இதுல தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். லெசன் பிளான்ஸ் ஆகட்டும், பிபிடி ஆகட்டும், இமேஜஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். This computer is connected to the projector and sending data that will be displayed on the whiteboard. So ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. கீ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரன்னிங் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், பவர் பாயிண்ட் வரணும். பவர் பாயிண்ட் நமக்கு தேவை இருக்கு. ஆக்சஸிங் அண்ட் டிஸ்பிளேயிங் இன்டர்நெட் ரிசோர்சஸ் அண்ட் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்டோரிங் டிஜிட்டல் லெசன்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ஃபார் ஈஸி ரிட்ரைவல். நெக்ஸ்ட் கனெக்டிங் வித் அதர் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டிவைசஸ் ஃபார் கொலாபரேட்டிவ் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர். The projector is used to display the computer's content onto the whiteboard. It uses light to project the images, videos and data onto the large surface of the whiteboard. லார்ஜ் சர்ஃபேஸ்ல பார்க்கும்போது குட்டி டிவியில பார்க்கறதுக்கும் லார்ஜான ஒரு மானிட்டர்ல பார்க்கறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க. பெரிய இமேஜஸ்ல பார்க்கறதுக்கு ப்ரொஜெக்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரொஜெக்டர்ஸ் typically come into two types. Digital, that is DLP, then LCD அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கீ ஃபங்க்ஷன் ப்ரொஜெக்டிங் தி computer screen onto the whiteboard, ensuring that content is visible to all students in the classroom, even those sitting at the back. எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். பெருசா இருக்கிறதுனால எல்லாராலையும் பார்க்க முடியும். கிளாஸ்ல எனக்கு போர்டு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் போர்ட்.
Whiteboard serves as the interactive surface where students and teacher can engage directly with the displayed content. In modern classrooms, these whiteboards are often interactive whiteboards which respond to touch or stylus input. Stylus-ன்றது interactive pen நான் சொல்லியிருந்திருப்பேன். The whiteboard can be either a traditional whiteboard or a smart board depending on the technology used. Key functions: displaying digital content projected from the computer via the projector, enabling interactions such as writing, drawing, manipulating objects on the board in real time, saving and sharing annotations made during lessons, offering a space for group collaboration and student interaction. Features and functions ன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரோட ஃபீச்சர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இன்டிகிரேஷன். The computer is equipped with software tools for creating presentation, interactive exercises, educational apps. For example, LMSல நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுதான். Next வந்து connectivity. Computers enable connectivity and external devices such as tab, smartphones, student-ஓட laptops, allowing for collaborative work. Projector. High resolution. Modern projectors offer high resolution and brightness, ensuring that content is clear and visible even in large classroom or environment with the ambient light. Next, wireless capability. Some projectors come with a wireless functionality, allowing content to be projected from a computer or device without physical cables. நெக்ஸ்ட் இது அது ஒண்ணுமே இல்லங்க. ஒரு வயர் கூட இல்லாம நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கேபிள் மூலமா தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த கேபிள் கூட இல்லாம வயர்லெஸ்லயும் நம்ம வந்து ஷேர் ஸ்கிரீன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப்ல இருந்தோ, இல்ல நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல இருந்தோ நம்ம டிவில வந்து காஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அது சேம் வே தான். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் போர்ட். Interactive features of whiteboard அப்படின்னு பார்த்தோம்னா, touch sensitive board allows teachers and students to write, erase, draw, manipulate content on the screen. இதை annotate பண்ண முடியும். மல்டி டச் கேப்பபிலிட்டியும் சில போர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ மல்டிபிள், அதாவது ஒரு த்ரீயா வந்து ஒரு போர்டை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட் ஆன் இட். ஸோ ஆன் த ஸ்பாட்ல 3 பேர்ல யார் கரெக்டா அதை சால்வ் பண்றாங்க சம்ஸ், இல்லைன்னா யார் அழகா ட்ரா பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். கான்டென்ட் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒயிட் போர்ட்ஸ் கூட நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் அண்ட் ஒயிட் போர்ட் இன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ஹான்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷுவல், கெனஸ்தட்டிக், அதுக்கப்புறம் எல்லா கைண்ட் ஆஃப் லேர்னர்ஸ்க்கும் ஆடிட்டரி லேர்னர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸ்டூடெண்ட் கேன் என்கேஜ் டைரக்ட்லி வித் தி lesson content by writing on the whiteboard or manipulating virtual objects, promoting active participation in the learning process. This interaction can increase student motivation and attention. Next வந்து collaboration. The technology allows for collaborative learning where students can work together on projects. அவங்க சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம். ஒரு கொலாபரேட் பண்ணி அவங்க லிங்க்ஸை ஷேர் பண்ணி அவங்க ஒயிட் போர்டில் அவங்க பியர்ஸ் கூட சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். இட் என்ஹான்சஸ் தி சோஷியல் லேர்னிங். ஓகேங்களா? ரியல் டைம் ஃபீட்பேக் கிடைக்கும். டீச்சர் கேன் ப்ரொவைட் ரியல் டைம் ஃபீட்பேக் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸ், டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட், ப்ரொமோட்டிங் அண்ட் environment of continuous improvement. Digital tools can also automatically assess students' work, allowing for instant evaluation. Next, accessibility. இது ரொம்ப accessible-ஆ இருக்கும். The combination of the computer, projector and whiteboard allows lessons to be accessible to all the students regardless of their location in the classroom. Large font and high resolution content ensures that information is visible to everyone. இல்ல விசிபிளா இல்ல அப்படின்னா உடனே நம்ம பிளாக் போர்டு யூஸ் பண்ணோம்னா உடனே எரேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா எழுதுறதோ, இல்ல அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கீழே உட்கார வச்சு எழுத வைக்கிறதோ, ஃப்ரண்ட் லைன்ல உட்கார வச்சு எழுத வைக்கிறதோ இல்லாம நம்ம அதை ஜூம் பண்ண கூட முடியும். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே கொஞ்சம் கூட காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சில ஸ்கூல்ஸ்ல அதை இன்ஸ்டால் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு பார்த்தோம்னா இட் ஹேப்பன்ஸ். பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் நீட்ஸ். டீச்சர்ஸுக்கு இது யூஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் ரொம்பவே தேவை. ஒவ்வொரு லைன்ஸ் ஆன் டெக்னாலஜி. இது வந்து டீச்சர்ஸ் வந்து அட் டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டெக்னிக்கலா ஆயிட்டாங்கன்னா
டீச்சர்ஸே தேவையில்லைன்ற மாரி அவங்களோட ஒர்க்க கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாவே வந்து வீடியோ காட்டுறதில்ல. வீடியோல இருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதுலருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு லேசி ஆக்குறதுக்கான சான்சஸும் இருக்கு. இதுதான் இதோட சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவ் டு யூஸ் இட் use interactive whiteboard for higher education அப்படின்னு பார்த்தோம்னா the same way how we use in college அது how we use in schools the same way தாங்க. சரிங்களா? how to use whiteboard பார்த்தோம்னா setting up and preparing the interactive board. ஹார்ட்வேர் செட்டப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் இன்ஸ்பயர். ஆக்டிவ் இன்ஸ்பயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் சாஃப்ட்வேருங்க. அது ஃப்ரீயா நம்ம நிறையவே அதில யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து calibration. Calibration the board to ensure accuracy when interacting with the touch sensitive surface. Calibration will align the digital touch response with the physical touch. Next வந்து presenting the content. எப்படி பிரசன்ட் பண்ணுவோம்? பவர் பாயிண்ட் ஆவோ, பிடிஎஃப் ஆவோ, இல்லன்னா வீடியோஸ் ஆவோ பிரசன்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது அனோட்டேட் பண்ண முடியும். ஈஸியா அந்த ஒரு இமேஜ வந்து நல்லா ஜூம் பண்ணி காமிச்சு இந்த பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் எங்க இருக்கு? பிரான்ச் எப்படி அட்டாச் ஆயிருக்கு? அப்படியும் இல்லையா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து எது எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஜாயின்ஸ் பத்தி நம்மளோட போன்ஸ் பத்தி டீச் பண்ணும்போது இந்த ஜாயின்ஸ்ன்னும் போது நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி நம்மளால அத டீச் பண்ண முடியும். டிஜிட்டல் ஒயிட் போர்ட். இது எல்லாமே சால்விங் ப்ராப்ளம். இது எல்லாத்துக்குமே பசங்கலாம் வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம டிஜிட்டல் ஒயிட் போர்ட்ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் என்கேஜ்மென்ட். ஸ்டூடெண்ட்டோட என்கேஜ்மென்ட் வந்து டச் சென்சிட்டிவிட்டி. ஸ்டூடண்ட்ஸ் கேன் கம் அண்ட் தே கேன் டச் த போர்ட் ஆர் தே கேன் செலக்ட் தி ஆன்சர்ஸ். நம்ம குவிஸஸ் எல்லாமே கிளாஸ்லயே ஆன் த டைம்ல நம்ம பண்ணும்போது டச் சென்சிட்டிவான போர்ட் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ். இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸஸ், கஹூட் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொலாபரேட்டிவ் ஒர்க் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கோ, இல்லைன்னா பேட்லெட் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல ஆன் த ஸ்பாட்ல யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்களோ, அது எல்லாத்தையும் நம்ம ஆன் த ஸ்பாட்ல ஸ்டிக்கி நோட் வந்து பேட்லெட்ல நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். சேவிங் அண்ட் ஷேரிங் கான்டென்ட். கேப்சர் அண்ட் சேவ். இத வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோஸ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி கூட இந்த லெசன சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எல்எம்எஸ் போர்ட்டல்ல நம்ம போடும்போது, அவங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஷேரிங் வயா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அத நான் சொன்னேன் இல்லையா? எல்எம்எஸ்ல அவங்க ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் போர்ட் எஜுகேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் அதே தான் நம்ம இங்கேயும் சொல்லப் போறோம். என்கேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வித் ஆக்டிவ் லேர்னிங். இன்டராக்டிவ் பிரசன்டேஷன். இன்டராக்டிவ் குவிஸஸ் அண்ட் போல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சிமிலர் சிமுலேஷன் அண்ட் வர்ச்சுவல் லேப்ஸ். நம்ம வந்து ஒரு லேப் வந்து இன் பர்சனா போய் யூஸ் பண்றத சேம் அதே போல சிமுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு பிஹெட் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ஹான்சிங் கொலாபரேட்டிவ் லேர்னிங். குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் லேர்னிங்லாம் நம்ம இதில் பண்ண முடியும். சேம் அதே பாயிண்ட்ஸ் தான் மறுபடியும் வரும். டீச்சிங் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ். காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ராலாம் வந்து நம்மலாம் எப்படி படிச்சிருப்போம்? அது ட்ரா பண்ணி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அது மாதிரிலாம் படிச்சிருந்திருப்போம். அது ஒரு டிராயிங் மூலியமா நமக்கு வந்து பைஜூஸ் அந்த மாதிரி ஆப்லலாம் வந்து ஆப்லலாம் வந்து ஈஸியாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா வந்து பசங்க வந்து விஷுவலா அது பார்க்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்டராக்டிவ் டயக்ராம்ஸ் அண்ட் சார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே கூட நம்ம காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல்ல வந்து இவ்ளோ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா ஒரு எக்ஸல்ல இவ்ளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். இவ்ளோ இருக்கு. டோட்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா அத நம்ம காட்ட முடியும் பசங்களுக்கு. ஆன் த ஸ்பாட்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம காட்ட முடியும். ஆக்சஸ் டூ ரியல் டைம் டேட்டா அண்ட் ரிசோர்சஸ். வெப் இன்டிகிரேஷன். Professors can access online resources directly through interactive whiteboard, displaying websites, videos, articles. ஆனா ஃபர்ஸ்டே அத வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நெறைய ஆட்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாமே நடுவுல வரும். ஸோ அத நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருந்துருக்கணும். ரியல் டைம் கொலாபரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் குடுக்கும்போது, ஆன் த ஸ்பாட்ல நம்ம எப்ப வேணாலும் நம்ம அதுல வந்து ஃபீட்பேக் குடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவைலபிள் வென் ஆ யூசிங் அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட். இதுல வந்து மல்டி டச் கேப்பபிலிட்டி இருக்கு. நெறைய இப்ப வர்ற ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாம் வந்து மல்டி டச் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு ஸ்டூடண்ட் அன்னோட்டேட் பண்ணும்போது, இன்னொரு ஸ்டூடண்ட்டும் அன்னோட்டேட் பண்ண முடியும். இன்டிகிரேட்டட் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். டிராயிங் அண்ட் அன்னோட்டேஷன் டூல்ஸ். பிடிஎஃப்மே கூட நம்ம அன்னோட்டேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் யூஸ் பண்ற பிடிஎஃப் ரீடர் கூட வந்து நான் அன்னோட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிட்வீன் அப்பப்ப அன்னோட்டேட் பண்ணுவேன். டிஜிட்டல் பென்ஸ், டிராயிங் டூல்ஸ், அன்னோட்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ்.
இப்ப நமக்கு டிராயிங்கே வரல அப்படின்னா கூட நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியா நான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருப்பேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்கிள் வந்து ப்ராப்பர் சர்க்கிளா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இன்டராக்டிவ் விக்கெட்ஸ் டூல்ஸ் சச் as timer, calculator, games can be incorporated into lessons to make learning more fun and engaging. Connectivity to other devices. மத்த டிவைஸோட கனெக்ட் பண்ண முடியும். டேப் கூடயோ, இல்ல லேப்டாப் கூடயோ, ஸ்மார்ட் போன்ஸ் கூடயோ நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெக்கார்டிங் அண்ட் பிளேபேக். இப்போ நடக்கிற கிளாஸ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அத யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் கொஸ்டின் வந்து இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டூல் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர்ஸ் வில் கிவ். இன்ஸ்ட்ரக்ஷனல் டூலா நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்குறாங்க. இப்போ வந்து ஓவர்வியூ ஆஃப் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் ஆர் லார்ஜ் டச் sensitive screen that connects to computer and projector, allowing instructor and students to interact with the content using their fingers, stylus and digital pens. சேம் அதேதான். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, மல்டி மாடல் லேர்னிங். இதுல வந்து விஷுவலாவும், ஆடிட்டரி அண்ட் டாக்டில்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்து திஸ் அப்ரோச் வந்து டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸாவும் என்ஹான்சஸ் ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் இன்டராக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டீச்சர்ஸ் கேன் ட்ரா, write, annotate directly on the board in real time, which fosters a dynamic and responsive learning environment. Collaborative learning-உம் இதுல வந்து students can come up to the board, work together, contribute to lesson, which encourages peer-to-peer learning and collaboration. Access to digital resources அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, interactive whiteboards can access a wide range of digital resources, including videos, interactive simulations, websites, providing educators with an expansive toolkit for teachers. Next வந்து பார்த்தோம்னா, how to use interactive whiteboards as an instructions tool. ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரொஜெக்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் இன்ஸ்பயர். ஆக்டிவ் இன்ஸ்பயர் வந்து ஃப்ரீயாவே நிறைய அதுல டூல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு, டீச்சிங் டூல்ஸ். அப்புறம் ஸ்மார்ட் நோட் புக்லயும் ஃப்ரீயா டூல்ஸ் இருக்கு. பட் ஆக்டிவ் இன்ஸ்பயர்ல நிறையவே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ரெகக்னிஷன், மல்டிமீடியா இன்டிகிரேஷன், அது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் மெட்டீரியல்ஸ், கிளாஸ் எடுக்க போறதுக்கு முன்னாடி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், பிடிஎஃப், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும். நான் சொன்னேன்ல ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் காட்ட போறீங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதெல்லாம் எந்த ஆடும் வராத மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். டெலிவரிங் லெசன்ஸ் யூசிங் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டெலிவர் பண்ண போறோம். விஷுவலைஸ் தி கான்செப்ட். கான்செப்ட்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ண போறோம். அப்புறம் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்களே வச்சு கொலாபரேட் பண்ண போறோம். இன்கார்பரேட் மல்டிமீடியா, வீடியோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் காட்ட போறோம். நெக்ஸ்ட் அனோட்டேட் பண்றோம். நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல அனோட்டேட் பண்ணி நம்ம டீச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் கேம்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ். இதுல வந்து பசங்க எவ்வளவு தூரம் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம அசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேஷன். குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். பியர் ரிவ்யூ வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது அவங்க குரூப் ஆக்டிவிட்டிஸ் ஆட்டோமேட்டிக் ஒயிட் போர்டில், அவங்க இன்டராக்டிவ் ஒயிட் போர்டில் ஈஸியாக பண்ண முடியும். பியர் ரிவ்யூ கிடைக்கும். இது தப்பு, இது கரெக்ட்னு அவங்களுக்குள்ளேயே அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்க. பியர் லேர்னிங் இஸ் வெரி வெரி பெஸ்ட். டீச்சர்ஸ் டீச் பண்றதை விட பியர் லேர்னிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவைலபிள் வென் யூசிங் அண்ட் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஜிட்டல் இங்க், ரைட்டிங் டூல், கலர்ஸ் எல்லாம் மாத்திக்க முடியும் இல்லைங்களா? அது நமக்கு தெரிஞ்ச எல்லா நோட்ஸுமே தான் இதுல வரும். மல்டிமீடியா இன்டிகிரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் இதெல்லாம் கூகுள்ல கிடைக்குதோ அதுல தேவையான இந்த கான்செப்ட்டுக்கு, நம்ம நடத்தக்கூடிய கான்செப்ட்டுக்கு எது வந்து ஆப்டபிளா இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் விக்கெட்ஸ், கால்குலேட்டரோ இல்ல டைமர்ஸ் யூஸ் பண்றது, ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்றது, கிளாக்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாமே இன்டராக்டிவ் விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸ் டு ஆன்லைன் ரிசோர்சஸ். ஆன்லைன் ரிசோர்சஸ் என்னென்னலாம் பார்ப்போம், குவிசஸ், வீடியோ, ரிசர்ச் பேப்பர், வெப் பேஜஸ், நிறைய ரிசோர்சஸ்லாம் ஆன்லைன்ல இருக்க. ஒரு 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 கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய ரிசோர்சஸ் ஆன்லைன்ல இருக்கு. அதெல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். கொலாபரேட்டிவ் டூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை டீம் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் சேவிங் அண்ட் ஷேரிங் லெசன்ஸ். இந்த நடத்தின லெசனை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கோ இல்லை நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகும்போது அதை ஷேர் பண்ண முடியும். ப்ளஸ்
நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டராக்டிவ் டீச்சிங் வித் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா இருக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங்கா இருக்கும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாராலயும். அதுதான் இதுல தான் இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் இதுல. ஓகேங்களா? குரூப் இன்டராக்ஷன் யூசிங் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, குரூப் இன்டராக்ஷன் வெரி வெரி ஈஸி ஹியர். ஏன்னா நம்ம நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பா ஒரு ஒர்க் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்லெட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பாயிண்ட் கேட்கும்போது ஈஸியா அந்த லெசனே கம்ப்ளீட் ஆயிடும். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ், குரூப் ப்ராப்ளம் சால்விங், பியர் பிரசன்டேஷன்ஸ் பண்ணலாம். அதேதான் கன்க்ளூஷன்ல நான் குடுத்துருக்கேன். இது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கு, இல்ல பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்றத ஒரு ஷார்ட் நோட் மாரி இதுல குடுத்துருக்கேன். மல்டிமீடியாஸ் யூஸ் பண்ணலாம். அதேபோல ஆனா டெக்னிக்கல் டீச் வந்து இதுல நடக்கும் அப்படின்ற மாரி நான் இதுல குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் வென் யூசிங் அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு. என்னென்ன இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, டிஜிட்டல் இங்க் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தது. டிஜிட்டல் இங்க், டச் ஸ்கிரீன் ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது, மல்டிமீடியா இன்டிகிரேஷன் பண்ணி இன்கார்பரேட் மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் லைக் வீடியோ, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். இன்டராக்டிவ் மீடியாஸ் யூஸ் பண்ண முடியும். 3D விஷுவலைசேஷன் பண்ண முடியும். சயின்ஸ் கிளாஸஸ்ல ஒரு மோர் இன்டராக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இங்க. ஆன்லைன்ல இருக்க வெப் ப்ரௌசிங்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். லைவ் இன்டராக்ஷன் வித் ஆன்லைன் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டச் பேஸ்டு. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பண்ணுவோம். மல்டி டச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ரியல் டைம் அனோட்டேஷன் அண்ட் மார்க்கிங் நம்ம பண்ண முடியும். 5th கொஸ்டினும் 4th கொஸ்டினும் சேம் அதே மாதிரி தான். இந்த லெசன் ஃபுல்லாவே கொஞ்சம் ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொலாபரேட்டிவ் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். குரூப்பா அவங்க ஒரு ஒர்க் கொடுத்து நம்ம அதில் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைசேஷன் அண்ட் பர்சனலைசேஷன் இதுவும் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்டிகிரேஷன் வித் அதர் எஜுகேஷனல் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் அசஸ்மெண்ட் டூல்ஸ் லைக் குவிசஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். டேட்டா ரெக்கார்டிங் அண்ட் சேவிங் அண்ட் ஷேரிங் நோட்ஸ் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போகும்போது இந்த சாப்டர் அப்படியே நம்ம சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கவும் முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டராக்டிவ் குவிசஸ் அண்ட் கேம்ஸ் இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதாங்க இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் இன்டராக்டிவ் டீச்சிங் அண்ட் குரூப் இன்ட்ராக்ஷன். இதில் ஒன்றுமே இல்லை. இன்டராக்டிவ் டீச்சிங்னா என்ன? யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி, சாரி, ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் டெக்னாலஜியோட யூசேஜ்ன்றதுனால அவங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாக ஒரு 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 ஃபன் பேஸ்டு லேர்னிங் மாதிரி போகும். குவிசஸ், ப்ரெசன்டேஷன், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டீச்சருக்கோ, இல்ல டீச்சர் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங், பியர் லேர்னிங். Collaborative learning is nothing but peer learning. Students often work together on projects and activities which promotes teamwork, critical thinking, and cooperative problem solving. Instant feedbacks they can get. Next வந்து advantages அப்படின்னு பார்த்தோம்னா improved understanding. அட்வான்டேஜஸ் வந்து இதுல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டீச் பண்றதை விடவும் அவங்க இந்த மாதிரி இன்டராக்டிவ் போர்ட் மூலமா லேர்ன் பண்ணும்போது ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச, இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈஸியா அவங்க கிராஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹையர் அட்டென்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் லாங்கர் வென் தே என்கேஜ் வித் ஆக்டிவ்லி. அவங்க ஆக்டிவா அதுல இன்வால்வ் ஆகும்போது அவங்க நல்லாவே இதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து குரூப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் குரூப் இன்ட்ராக்ஷன் இருக்கு. கொலாபரேட்டிவ் லேர்னிங் இருக்கு, பியர் டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். கொலாபரேட்டிவ் லேர்னிங் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க ஒரு ஒரு சப் டாபிக் எடுத்து அவங்க அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றது. பியர் டிஸ்கஷன் பார்த்தோம்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்வேன், டிபேட் கிடையாது. பியர் டிஸ்கஷன் இஸ் நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், ஆமா அது கரெக்ட், நான் கூட இன்னொரு 2 பாயிண்ட் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. அது பியர் டிஸ்கஷன்ல அது ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து அது ஒரு மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸோட அது கம்ப்ளீட் ஆகும். பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். இப்போ ஒரு ஒரு சம்ம வந்து 8 - 10 அப்படின்றத வந்து சாரி 10 - 8 அப்படின்றத வந்து எல்லாரும் எப்படி சால்வ் பண்றாங்க? ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, 8ல இருந்து 10 கவுண்ட் பண்ணுவாங்க.
சிலர் என்ன பண்ணுவாங்க 10 ஃபிங்கர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் அண்ட் இது கிடைக்கும். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அதை சொன்னேன். டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டீமா இதுதான் நம்ம ஆக்டிவிட்டி. இத தான் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேரக்டர் எடுத்துட்டு என்ன ஆக்ட் பண்ண போறோம். ரோல் ப்ளே பண்றோம்னா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேரக்டர் எடுத்துட்டு என்ன பிரசன்ட் பண்ண போறோம் அப்படின்றது டீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இதுலயுமே வந்து இது என்ஹான்ஸ்டு லேர்னிங் இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் சோஷியல் ஸ்கில் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொலாபரேட் பண்றதுனால சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷனே கிடைக்கும். கன்க்ளூஷன் போட்டு இத கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாம் இது இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் இன்டராக்ஷனும் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் வே தான். அதேபோல இன்டராக்டிவ் டீச்சிங்குமே வந்து குரூப் இன்டராக்டிவ் டீச்சிங்கும் ரொம்ப பவர்ஃபுல். அஸ் வெல் அஸ் குரூப்புமே ரொம்ப பவர்ஃபுல்லா, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த 5 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு டென்ஷன்ல லாஸ்ட் மினிட்ன்றதுனால ஒரு டென்ஷன்ல கடன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 5த் சாப்டர். இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாரி தான் இருக்கும். நீங்க இத லேர்ன் பண்றது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல இத கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் லெசன் சாரி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வரதுனால இதுவரைக்கும் எனக்கு ஒரு 2 டேஸ் நமக்கு ஸ்டடி ஹாலிடே இருந்ததுனால இத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா எல்லா யூனிட்ஸ்க்குமே நான் புக் பேக் எக்சர்சைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனா எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லாம் பண்ணுவேன்னு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். அதுக்கு நான் ஆன்சர் பிரசன்ட் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மாரி ஒரு ஷார்ட் வீடியோ மாரி நான் எடுத்து போடுறேன். ஓகே. பாய். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க.